வணக்கம் மக்களே, வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். திங்கட்கிழமை மதிய வணக்கம். என்ன மதிய வணக்கம் சொல்லுன்னு பார்க்குறீங்களா? கரெக்டாக 12 மணிங்க மத்தியானம். குமணஞ்சாவடியிலேருந்து மாங்காடுக்கு வந்துட்டுருக்கேன். வண்டி வந்து சைடில் இது வரும் பார்த்தீங்களா, இது வந்து உடஞ்சி போயிருக்குது. பின்னாடி 2-3 பேர் சொல்லிட்டு போனாங்க, அம்மா கம்பி நீட்டிட்டு வருது பாருங்கள், கம்பி நீட்டிட்டு வருது பாருங்க. என்ன கம்பி நீட்டிட்டு வருது சொல்கிறாங்களே, வண்டியை ஓரம் கட்டிட்டு பார்த்தா இந்த இடம் வந்து விட்டு போயிருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து இது மெக்கானிக் ஷெட்டில் போகலான்னா அவங்க என்ன சொன்னாங்க, இது வெல்டிங் தாங்க பண்ணணும், மெக்கானிக் ஷெட்டில் பண்ண முடியாது, பக்கத்தில் ஒரு வெல்டிங் இருக்கும் பாருங்கள், போங்கன்ட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம குமணஞ்சாடியிலேருந்து மாங்காடு அந்த ஒரு பெட்ரோல் பங்க், ஹெச்பி பெட்ரோல் பங்க் வரும், அது வர வழியில் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மெக்கானிக் ஷெட் இருக்குங்க, வரிசையாக இருக்கும் மெக்கானிக் ஷெட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக 12 மணி, வெயில். என்னடா இது இப்படி இருக்கே இன்றைக்கி வெயில், இதில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை சீட்டெல்லாம் பற்றிக்குது, ஒரு துண்டு போட்டுட்டு தான் வந்தேன் நான். வண்டியை விட்டுட்டு நம்ம எதுக்காவது கடைக்கு போயிட்டு திரும்ப வந்தோன்னா சீட்டில் கை வைக்க முடியாது, அதனால் எப்பயுமே ஒரு துண்டு வந்து வண்டிக்குள்ளே இருக்கும். வயிறு தொடச்சி விடுறேன், எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அனல் பறக்குது. இன்றைக்கின்னு பார்த்து எச்சரிக்கை போட்டிருந்தாங்க, வெயில் அதிகமாக இருக்கும், இதுவாக இருந்துக்கோங்க. ஆனால் நம்ம சொல்கிறோமே தவிர, இங்கே பாருங்கள், ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அக்கா அந்த நேரத்துக்கு அந்த வண்டியை தள்ளிட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்தாங்க. நான் ஏதோ பக்கத்தில் இங்கே ஒரு பொட்டி கடை இருக்குது, டீ காப்பி குடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்ததே வேறு ஒரு விஷயத்துக்காக. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த தம்பி வந்து கழட்டிகிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமாக கழட்டினார். சரி ஓகே, எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இங்கே தான் நிற்கணுன்ட்டு வாட்டர் பாட்டில் கொண்டு போகல சரிங்களா. ஸோ நான் ஜானுவை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே, இந்த பெட்டி கடை தான். சரி ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னா கையில் மொபைல் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வந்து ஜிபே தான் பண்ணணும். அங்கே வந்து சின்ன சின்ன ஐட்டத்துக்கு ஜிபே இல்லைன்னு சொன்னாங்க, கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் சொல்லிட்டாரு. ஓகே, இது பாருங்கள், இந்த அக்கா இழுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, தூய்மை பணியாளர் அக்கா. சைடில் அவ்வளோ பெரிய கோணிப்பையில் குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளால் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நிற்க முடியல. ஆனால் இவங்கெல்லாம் இந்த வெயிலில் தாங்க வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த அண்ணா மெக்கானிக் ஷெட்டு இப்படின்றதுக்குள்ளே வண்டி வந்த வண்ணம் இருக்குங்க, போன வண்ணம் இருக்குது. அந்த அண்ணா வந்து கீழே ஒரு 4-5 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. நம்ம வண்டியே ஒரு தம்பி தான் இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இந்த கடைக்கு வரேன். அது கூட அங்கே 2 மெக்கானிக் ஷெட்டில் நான் போய் கேட்கும்போது சொன்னாங்க, அந்த லெஃப்ட்டில் அந்த கடைக்கு போங்க, அந்த அண்ணா வந்து வெல்டிங்கும் பண்ணி பற்ற வச்சும் கொடுத்துருவாரு, நீங்கள் மெக்கானிக் ஷெட்டில் போய் கட்டிட்டுலாம் இருக்க வேணாம். இங்கே பாருங்கள் எப்படி வெல்டிங் பண்ணுறாரு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு புதுசுங்க. நான் வந்து காற்றடிக்கிறதுக்கு மட்டும்தான் மெக்கானிக் ஷெட் போயிருக்கேன், வண்டி ஓட்டுவனே தவிர அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, என்னென்ன பார்ட்ஸு என்ன பண்ணணும்னு. வந்து பேக் வீலில் காற்று இருக்கா இல்லையான்னு கூட யாராவது பார்த்து சொன்னால் தான் தெரியும். பாருங்கள், நம்ம வண்டி தான் ஒரு பற்ற வைக்கிறாரு, யாராவது பேக் வீல் காற்று அடி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு தான் நமக்கு மெக்கானிக் ஷெட்டோட நாலேஜு. ஆனால் இன்றைக்கி தான் முதல் தடவையாக மெக்கானிக் ஷெட் வாசலில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 மணி நேரம் நின்று இந்த வெல்டிங் போட்டுட்டு பற்ற வச்சுட்டு, பார்த்திங்களா காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் வெல்டிங்கை இது பண்ண இடம். இந்த இடத்துல தான் நல்லா வெல்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பி தான் வந்து எனக்கு திரும்பி செட் பண்ணிச்சு, ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 1000 பேர் வந்து படித்தவங்க படிக்காதவங்க, அரசியல்வாதி இல்லை பணக்காரன் ஏழை யாராக இருந்தாலும் உழைச்சா மட்டும்தாங்க சாப்பாடு. அந்த ஒரு இதில் மாற்று கருத்தே கிடையாது. உழைப்பு மட்டும்தான் ஊதியம் தரும். உழைப்பு பலவிதமாக இருக்குது சரிங்களா. நான் வந்து ஒரு டீச்சராக என்னுடைய உழைப்பு கத்துறேன். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேலைகள் தான் செய்கிறாங்க பாருங்கள். மெக்கானிக் ஷெட் வேலையெல்லாம் பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்க அப்படின்னு தோணுது. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ். நம்ம இந்த சொசைட்டியில் நம்ம நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னா காய்கறிக்காரங்க, பால்காரங்க, மெக்கானிக் ஷெட்டு, டெய்லரு, அப்புறம் இந்த அயன் பண்ணுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, நான் யாராவது விட்டுட்டேன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாதுங்க சரிங்களா. அது பாருங்கள், வெல்டிங் அடித்தது எவ்வளோ வாங்கினார் அப்படின்னு சொல்கிறவங்க. ஆக்சுவலாக இது அப்படின்னு சொல்லிட்டாருமா, இது கேரண்டி கிடையாதுமா, நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்லேயோ இல்லை அழுத்திக்கா இது பண்ணிங்கனாவும் திரும்ப வெல்டிங் இதுவாகிடும், நீங்கள் மாற்றி தான் போடணும், வேறு வழி கிடையாது, இப்போ எமர்ஜென்சின்றதுனால நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. சரிங்கண்ணா, இப்போதைக்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு போனோம், இது அப்படியே நீட்டிகிட்டு வருது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. இல்லைம்மா, அதை கழட்டுறதுக்கும் ப்ளஸ் வெல்டிங் பண்ணி மாட்டுறதுக்கும் சேர்த்து தான் போடுவேன்னாரு. எவ்வளோண்ணா போடுவீங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ இருக்கும் நண்பர்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பாருங்கள், மார்க்கெட் ரோடு இல்லை, குமணஞ்சாவடியிலேருந்து மாங்காடு போகிறது. இன்றைக்கி என் டே இப்படி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.